ஸ்ரீ சங்கரா டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அக்ஷய திருதியை. அக்ஷய் என்ற சொல்லுக்கு வந்துட்டு அழிவற்றதுன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல நிறைய புராண சம்பவங்கள், தெய்வீக நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதனாலேயே புராணங்கள்ல இந்த ஒரு நாளுக்குன்னு தனி சிறப்பே இருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம். பரசுராம ஜெயந்தி. பகவான் விஷ்ணு அவருடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தை அவதரித்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் விஷ்ணு பரசுராம அவதாரம் எடுத்தார். அதனால இந்த நாள் தர்மம் செய்யறதுக்கு உகந்த நாளா கருதப்படுது. கிருஷ்ணர் சுதாமா சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் இது. கிருஷ்ணர் சுதாமா இவங்க 2 பேருமே சின்ன வயசு நண்பர்கள். சுதாமா ஒரு நாள் கிருஷ்ணரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சுதாமா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காரு. ஆனாலும் தன்னோட நண்பனை பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாதுங்கிறதுனால அவரோட மனைவி கிட்ட இருந்து கொஞ்சமா அவளை மட்டும் வாங்கிட்டு போறாரு. போன அவர் அவர்கிட்ட எதனா உதவி கேட்கலாங்கிற மனநிலைமையில போறாரு. ஆனா கிருஷ்ணரை பார்த்ததும் அதை மறுத்துறாரு. அவர் கேட்காம வந்துறாரு. இவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் இவருக்கு நிறைய செல்வங்களை அளித்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்ததும் கூட இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல தான். மகாபாரத எழுத்து துவக்கம். வேதவியாசர் விநாயகரோட உதவியோட இந்த மகாபாரதத்தை எழுத துவங்கிய நாள் அக்ஷய திருதியை. அதனால இந்த நாள் ஞானத்தின் சின்னமாக பார்க்கப்படுது. குபேரனுக்கு செல்வம் கிடைத்த நாள். மகாலட்சுமி அருளால குபேரன் செல்வங்களுக்கு அதிபதியான நாள் அக்ஷய திருதியை. அதனால இந்த நாள் செல்வ வளங்களுக்கு விசேஷமான நாளாக கருதப்படுது. தெய்வீக தானங்கள், புண்ணிய காலம். அதாவது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தானங்கள், வழிபாடுகள் இது எல்லாத்துக்கும் பல மடங்கு புண்ணியங்கள் நம்மள சேரும்ட்டு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அக்ஷய புண்ணியம் அதாவது முடிவில்லாத நன்மைகள் என்று அர்த்தம். திரேதாயுகம் துவங்கிய நாள். இந்த நாள்ல தான் திரேதாயுகம் துவங்கினதா கூறப்படுது. இது ராமாயண யுகத்துடைய ஆரம்பம். அதனால இந்த நாள் யுகாதிபதி நாளாகவும் கருதப்படுது. இந்த அக்ஷய திருதியை நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும், அதாவது தானம், அன்னதானம், பக்தி, வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் அக்ஷயமா வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறது புராணங்களுடைய கருத்து.